குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 3 வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரலாறுனா என்ன, வரலாறு நம்ம ஏன் படிக்கணுன்றதை பார்த்தோம். 2வது வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்கால இப்போ இருக்கிற மனிதன் வரைக்கும் எப்படி பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தாண்டி தற்போது நிலையை அடைந்தான். அதன் பிறகு எப்படி நாகரிகம் என்பது உருவாச்சு, அந்த நாகரிகம் எப்போது உருவாச்சு, எந்த காலகட்டத்தில் உருவாச்சுன்றது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த நாகரிகம் ஒன்று எப்போ உருவானதுன்னா, எப்போ மனிதன் ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தது, அப்படி இல்லாமல் ஒரு இடத்துல நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அப்போதான் அந்த நாகரிகம் என்ற ஒன்று உருவாச்சு. அப்போ அந்த நாகரிகங்கள்லாம் எங்கே உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வகுப்பில் பார்த்தோம், நாகரிகம் என்பது நதிக்கரையில் தான் நாகரிகங்கள் உருவாச்சு. ஏன் நதிக்கரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அங்கே எல்லா வகையான அவங்களுக்கு வசதி அவங்களுக்கு தேவைக்கு எல்லாமே அங்கே தான் கிடைச்சிது. நதிக்கரையில் தான் எல்லாருக்கும் தேவையானதுலாம் நதிக்கரையில் கிடைச்சிது. அதனால் நதிக்கரையை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாகரிகம் என்பது இந்தியாவில் எப்பொழுது உருவானது என்பது பார்த்தோம். அது எந்தெந்த இடத்துல எல்லாம் நாகரிகங்கள் உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த பாடத்தில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் நேற்று பார்த்தது இந்தியாவில் எந்த இடத்துல எந்த காலகட்டத்தில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அவங்களுடைய எல்லைகள் எல்லாம் பரவி இருந்தது அப்படின்றத இந்தியாவில் பார்த்தோம். அதே டைமில் அதே காலகட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் நாகரிகங்கள் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பரவி இருந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எங்கே தான் முதல்ல நாகரிகம் உருவாச்சு தமிழ்நாட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, எந்த ஒரு பாடத்தையும் நமக்கு புரிகிறது வரைக்கும் அந்த பாடங்கள் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். எப்போவுமே அந்த பாடம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா, விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டுனா அந்த பாடத்தின் மேலே ஈர்ப்பு ஏற்படும். இதுதான் மாணவர்கள் கற்றுக்க வேண்டியது. அப்போ ஒரு பாடத்தை நீங்கள் தேடி, அதே மாதிரி ஒரு தெரியாத விஷயத்த தேடி தேடி பாருங்கள். நேற்று கொடுத்த அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள். அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த பாடத்திலேருந்து என்ன படிச்சதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியும். இப்போ இந்த பாடத்துக்குள்ளே போகும். நாலாவது யூனிட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள்னா என்ன சொன்ன நேற்று? தொன்மைனால என்னதுன்னா பண்டைய நகரங்கள்னா பழமையானது, அதாவது பண்டைய தொன்மையான பழமையான நகரங்கள். அப்போ தமிழ்நாட்டில் பழமையான நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நாம் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், இந்த பாடத்தை கற்கக்கூடிய நோக்கம் என்ன, இந்த பாடத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வது என்ன, இதுதான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாடத்தை கற்றதன் வாயிலாக பண்டைய தமிழக நகரங்களின் பெருமையை தெரிந்து கொள்ளும். அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்கள் இருந்தது, அந்த நகரங்களுடைய பெருமையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கப்படும். அதே மாதிரி எந்தெந்த நகரத்தை பார்த்த பிறகு பூம்புகார் நகரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் மதுரை நகரத்தின் சிறப்பை பற்றி உணர்தல். அதுக்கப்புறம் காஞ்சி நகரத்தின் மாண்பினை அறிந்து கொள்ளுதல். பண்டைய தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் பற்றி அறிந்து கொள்ளுதல். பண்டைய தமிழகத்தின் கைவினை கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடல் கடந்த நடந்த வணிகம், கல்வி மற்றும் நீர் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளும். என்னெல்லாம் பார்க்க போகிறோம், எப்படி நாகரிகங்கள் தமிழ்நாட்டில் உருவாச்சு, அது எந்தெந்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா பூம்புகார், எந்தெந்த இடங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி போன்ற பழமையான நாகரிக நகரங்கள். அந்த நகரத்தில் தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி புரிந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்திய கைவினை கலைகள், சந்தைகள், உற்பத்தியாளர்கள், கடந்த வணிகம், கல்வி மற்றும் மேலாண்மை, இதை பற்றி நாம் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். பாடத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியருக்கும் ஒரு மாணவிகளுக்கும் உரையாடல் மாதிரி தான் ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 by 1ஆகவே போவோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகன்றதுனால இது ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பாடத்தின் மேலே ஒரு ஈடுபாடும் புரிதலும் கிடைக்கணுன்றதுனால தான் நான் ஒவ்வொரு எல்லாமே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது இது எங்கேருந்து இந்த உரையாடல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பறை. ஓர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 6ஆம் வகுப்பு. எழுந்து நின்று வணங்கிய குழந்தைகளை வாழ்த்தி அமரச் செய்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியர். சமூக அறிவியல் ஆசிரியர்னா
சோஷியல் டீச்சர் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எழுந்து அமரச் செய்கிறார். அப்போது ஆசிரியர் சொல்கிறாங்க, அருமை, என்ன இன்றைக்கு புதிய சட்டையில் மிளிர்கிறாள் தமிழினி. தமிழினி தான் முதல் வகுப்பிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். குழந்தைகள் சொல்கிறாங்க, மற்ற குழந்தைகள் வந்து சொல்கிறாங்க, அம்மா இன்று அவளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, வாழ்த்துக்கள், நீண்ட காலம் நீ நன்றாக வாழ வாழ்த்துகிறேன். தமிழினி சொல்கிறாங்க, மிக்க நன்றி அம்மா. ஆசிரியர் கேட்குறாங்க, சரி குழந்தைகளா, தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்தே இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைகள், எப்படிங்க அம்மா, இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடம் தமிழ்நாட்டின் நகரங்கள். அதை எப்படி தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்து தொடங்குவது? நாம பார்க்க போறது என்னன்னா தமிழ்நாட்டினுடைய நகரங்களை தான் பார்க்க போறோம். தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்து எப்படி இதை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஆசிரியர், தொடங்கலாம், அழகாக தொடங்கலாம். ஏன்னா முதலில் எல்லோரும் எழுந்து நின்று தமிழினிக்கு வாழ்த்து சொல்லலாமா அப்படின்னு. குழந்தைகள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்ட்டு தமிழுக்கு வாழ்த்து சொல்றாங்க. தமிழினி வந்துட்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விட்டு ஆசிரியர் தொடங்குறாங்க. தமிழ், உன் சொந்த ஊர் சென்னை தானே? ஆமான்னு ஆம் அப்படியான்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, இல்லைங்க அம்மா, என் சொந்த ஊர் கரூருக்கு அருகில் உள்ள கடவூர். அதாவது சென்னை கிடையாது சொந்த ஊர். எங்க சொந்த ஊர் என்னன்னா கரூருக்கு அருகில் உள்ள கடவூர் தான் எங்க சொந்த ஊர்னு சொல்றாங்க. அப்போ இந்த மேப் எல்லாம் அப்புறம் பார்க்க முடிச்சிட்டோம். அப்போ ஆசிரியர் சொல்றாங்க, நல்லது, சொந்த ஊருக்கு போய் வரும் பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்குறேன். சொந்த ஊருக்கு நீங்க போயிட்டு வர பழக்கம் இருக்குதா அப்படின்னு மாணவி கிட்ட கேட்குறாங்க. தமிழினி சொல்றாங்க, ஒவ்வொரு கோடை விடுமுறைக்கும் அங்கு போய் வருவேன் அம்மான்னு சொல்றாங்க. அப்போ மகிழ்ச்சி, கடவுருக்கும் சென்னைக்கும் இடையே என்ன வேறுபாடு? அப்போ போயிட்டு வர ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு பாடத்தையும் இப்போ நீங்கள் இந்த நகரத்தை பற்றி படிக்கும் போதும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பண்டைய நகரங்களையும் இந்தியாவில் இருந்த பண்டைய நகரத்தையும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் வேறுபாடு படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் ஏற்படும். ஓ, அங்கே இப்படி நடந்தது, இங்கேயும் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த மாதிரி தான் அவங்களும் கேட்குறாங்க. அப்போ சென்னைக்கும் கடவூருக்கும் இடையே என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. கடவூர் என்பது கிராமம், சென்னை என்பது நகரம் அம்மா. அருமை, பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். பண்டைய இந்தியாவில், பழங்கால இந்தியாவில், இப்போ இல்லை, பழங்காலத்தில் இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் எவை என்று தெரியுமா? நேற்று பார்த்தேன் இல்லையா, இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் எது? சிந்துவெளி நாகரிகம்னு பார்த்தோம். அதை தான் இங்கே கேட்குறாங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா என்ற சொல் வந்துட்டு சிந்துவெளி என்றும் அழைக்கப்படுகிறது. ஹரப்பா என்றதுக்கு வந்துட்டு ஹரப்பா நாகரிகம்னு சொல்லலாம், சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஹரப்பா தானே, சிந்துவெளி தானே படித்தோம், ஹரப்பா தானே இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது. சிந்துவெளி நாகரிகம் என்பது ஹரப்பா நாகரிகம் என்பது ரெண்டும் ஒன்று தான். அப்போ ஆசிரியர் கேட்குறாங்க, சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே. இன்று தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் குறித்து படிக்க போகிறோம். நேற்று வந்துட்டு இந்தியாவின் தொன்மையான நகரங்கள் பார்த்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதெல்லாம் தொன்மையான நகரங்கள், அப்போ தொன்மையான நகரங்கள் எவை என்பது பார்ப்போமா? அவை பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. இது வந்து தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள். இந்த மூன்று எது எது இங்கிருந்து தான் பாடம் ஆரம்பிக்குது. பூம்புகார், மதுரை, காஞ்சி, இது மூன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். குழந்தைகள், சரிங்க அம்மா. அப்போ ஆசிரியர் சொல்றாங்க, பார்த்தீங்களா, தமிழினியின் பிறந்த நாளில் இருந்தே இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விட்டோம் அப்படின்ற. ஆமாம் அம்மா அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க.